ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச விஷயங்களில் மருதாணியும் ஒன்று. எல்லாருக்குமே மருதாணி வைக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கும். என்ன தான் நம்ம அரைச்சி நைட்டு ஃபுல்லாக கையில் வச்சுருந்தாலும் மறுநாள் காலையில் பார்க்கும்போது லைட்டாக ஆரஞ்சு கலரில் தான் பிடிச்சிருக்கும். உங்கள் மருதாணி இலை செவக்கவே செவக்காது அப்படின்னாலும் இந்த ஒரு தைலம் மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் நைட்டு ஃபுல்லாக கையில் மருதாணி இலை வைக்கணும் தேவையே இல்லை. 2 to 3 நிமிஷம் வச்சாலே போதும், நல்ல செக்க செவைன்னு பிடிச்சிரும். அது எப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் 3/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். அரை லெமன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதோட சாரை புழிஞ்சிட்டு அந்த லெமனையும் அப்படியே உள்ளே போட்டுடலாம். சாரை பிணியாமல் அப்படியே போட்டோம் அப்படின்னா அதோட சாறு இறங்குறதுக்கு லேட் ஆகும். அதனால் புழிஞ்சு விட்டுட்டு அந்த தோலையும் அப்படியே உள்ளே போட்டுடலாம். லெமன் சேர்க்கறதுனால ஒரு டார்க் கலர் கிடைக்கும். அதே மாதிரி அந்த கலர் ரொம்ப நாளைக்கு அழியாமலும் இருக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். வெல்லம் இருந்தால் அது கூட சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுனால நல்ல ஒரு டார்க் கலர் பிடிக்கும். 1 ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை கரைஞ்சிரும். இது கூடவே ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம், பிரியாணி இலை. ஒரு இலை எடுத்துட்டு இந்த மாதிரி கிழிச்சு சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை சேர்க்கறதுனால பிரியாணி இலையும் ஒரு நல்ல டார்க் கலர் கிடைக்கும். அதே மாதிரி கலரும் சீக்கிரமா கையில ஒட்டிக்கும். 1 நிமிஷத்துக்கு நல்லா தலான்னு கொதிக்கட்டும். 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். 3 கொத்து மருதாணி இலை எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம ரோட்டு சைடு இருக்கிற இலையெல்லாம் பறித்தோம் அப்படின்னா அதில் நிறைய தூசியெல்லாம் இருக்கும். அதனால் கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வச்சுருக்க இலை உங்கள் கையில் பிடிக்கவே மாட்டுக்குது அப்படின்னா நான் சொல்கிற ஒரு பொருள் மட்டும் இருந்தால் போதும். அவ்வளோ அழகாக நல்ல செக்க செவேன்னு உங்கள் கையில் டார்க் சிவப்பு கலரில் பிடிக்கும். மருதாணி இலை கொழுந்து இலையா இல்லாமல் கொஞ்சம் முத்தலான இலையா எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு வச்சுருக்கிற மருதாணி இலையை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 கொத்து எடுத்திருக்கிறேன். ரெடி பண்ணி வச்சிருக்க தண்ணியும் ஆறிடுச்சுது. ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த தண்ணி தான் தேவை. இதோட வேஸ்ட் தேவையில்லை. மருதாணி இலை அரைக்கும் போது பச்சை தண்ணி சேர்த்து அரைக்கிறதுக்கு பதில் இந்த தண்ணியை சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா நல்ல கலர் கிடைக்கும். இந்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துறாதங்க, தண்ணியாக ஆயிரும். அரைச்சிட்டு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஃபர்ஸ்டே அதிகமாக ஊற்றிடாதங்க. இந்த மாதிரி நல்ல திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த மருதாணி இலையை இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம். மிக்சி ஜாரில் இருந்து கைட்டை எடுத்து வைக்கும் போதே என்னோட கையில் பாருங்கள் நல்லாவே கலர் பிடிச்சிருக்குது. கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா கவலைப்படாதங்க. கொஞ்சமாக மருதாணி பவுடர் இருந்தால் சேர்த்துக்கலாம். மருதாணி இலை கிடைக்கல அப்படின்னா மருதாணி பவுடரில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேஸ்ட்டாக ரெடி பண்ணி கையில் வச்சுக்கலாம். கையில் மருதாணி இலை வைக்கிறதுக்கு முன்னாடி கோடாரி தைலம் எல்லா கடையிலையுமே கிடைக்கும். அதில் ஒரு 2 சொட்டு கையில் சேர்த்துட்டு கையில் எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வச்சோம் அப்படின்னா நீங்கள் 2 நிமிஷம் வச்சாலே போதும். நல்ல சிவப்பு டார்க் கலரில் பிடிச்சிரும். மணிக்கணக்காக வைக்கணும், நாள் ஃபுல்லாக வைக்கணும் அப்படிங்கிறது தேவையே தேவையில்லை. 2 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள், அவ்வளோ நல்லா பிடிச்சிருக்கும். இந்த தைலம் அப்ளை பண்ணிட்டு வைக்கும்போது ஒரு 2 புள்ளி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வச்ச புள்ளியை நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக பிடிச்சிருக்கும். மருதாணி இலை கையில் வைக்கும்போது சில பேருக்கு தலைவலிக்கும், ஜலதோஷம் பிடிக்கும். இந்த தைலம் தேய்ச்சிட்டு வைக்கும்போது உங்களுக்கு ஜலதோஷமும் பிடிக்காது, தலைவலியும் வராது. இந்த தைலம் தேய்ச்சிட்டு வைக்கிறதுனால நீங்கள் மணிக்கணக்காக வைக்கணும் தேவையே இல்லை. ஒரு 2 to 3 நிமிஷம் மட்டும் வச்சாலே போதும், நல்ல கலர் வந்துடும். நான் இந்த மாதிரி புள்ளி தான் வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட டிசைனில் வச்சுக்கோங்க. விரல்களையும் அந்த 2வது ரேகை வரைக்கும் வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் இந்த கையில் இருந்து எடுத்து தான் அந்த கைக்கு வச்சுருக்கேன். எடுத்து வைக்கும்போதே இந்த கை பாருங்கள் எவ்வளோ நல்லா டார்க்காக பிடிச்சிருக்குதுன்னு. நான் ஒரு 10 நிமிஷம் தான் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு கையில் இருக்க இலையை பார்த்தாலே தெரியும், காயவே இல்லை, வச்ச உடனே எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் ரொம்ப நேரத்துக்கெல்லாம் வைக்கவே இல்லை, 10 நிமிஷம் தான் வச்சுட்டு நான் உடனே உங்ககிட்ட கழுவியும் காட்டுறேன். எவ்வளோ நல்லா செக்க செவேன்னு சிவப்பு கலரில் பிடிச்சிருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது உங்கள் இலை செவக்கவே செவக்காதுன்னா கூட அவ்வளோ நல்லா கலர் பிடிக்கும். சொன்னால் நம்ப மாட்டேங்க. நீங்கள் ஒரு வாட்டி இந்த தைலத்தை அப்ளை பண்ணிட்டு வச்சு பாருங்க, நல்ல செக்க செவேன்னு சிவப்பு கலரில் பிடிக்கும். உங்க கைக்கு மருதாணி கலர் வரவே வராதுன்னா கூட இந்த மாதிரி வைக்கும்போது நல்ல கலர் கொடுக்கும். நான் கழுவிட்டு வந்துட்டேன். எவ்வளோ நல்ல கலர் கொடுத்துருக்குதுன்னு. நான் 10 நிமிஷம் தான் வச்சிருக்கிறேன். மறுநாள் பார்த்தா இன்னும் நல்ல டார்க் கலர் கொடுக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் வச்சு பாருங்க. வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கான இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.